Example 1.4. If A is non-singular matrix of odd power, prove that determinant of adjoint A is positive. So A is non-singular matrix அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அதோட பவர் வந்துட்டு ஆடாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா determinant of adjoint A வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு A வந்துட்டு non-singular matrix of order வந்துட்டு ஆட் பவர் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஆட் பவரை வந்து 2m+1 அப்படின்னும் m வந்துட்டு 0 1 2 அப்படின்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 2m+1 m is equal to 0 போடுறேன்னா 2 into 0 plus 1, அப்போ எனக்கு ஆர்டர் வந்துட்டு 0 plus 1 1 அப்படின்னு கிடைக்கும். அதே m is equal to 1 போட்டேன்னா 2 into 1 plus 1, அப்போ 2 plus 1 ஆர்டர் 3 கிடைக்கும். ஸோ இந்த எம்முக்கு பதிலாக நான் என்ன வேல்யூ போட்டாலுமே ஆப்வியஸாக எனக்கு அது வந்துட்டு ஆட் நம்பராக தான் வரும். ஸோ அந்த ஆட் பவரை தான் நான் 2m+1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்துட்டு ஆப்வியஸாக நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. ஸோ பை தியரம் ஸ்டேட்மெண்ட் 1.9ல செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, இஃப் A is a non-singular square matrix of order n, then adjoint A, determinant of adjoint A equal to determinant of A power n-1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு theorem statement இருக்கு. இது வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ adjoint A, determinant of adjoint A equal to determinant of A power n-1, ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஆர்டர் என்னவா எடுத்திருக்கோம், 2m+1 எடுத்திருக்கோம். அப்போ நான் n-க்கு பதிலாக 2m+1 எடுக்க போகிறேன். ஸோ determinant of adjoint A equal to determinant of A பவரில் என்னக்கு பதிலாக 2m+1, இந்த -1 எழுதுறப்போ இந்த -1 and +1 will be getting cancelled. ஸோ ரிமைனிங் வந்துட்டு A, determinant of A into 2 power m அப்படின்ட்டு. இப்போ நம்ம m வேல்யூ 0 எடுத்தோம்னா 2 into 0 will be getting 0. m is equal to 1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 into 1 2. m is equal to 2 எடுத்தோன்னா 2 into 2 4. ஸோ ஆப்வியஸாக எனக்கு இது எல்லாமே என்ன அப்படின்னா ஈவன் பவர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு நெகட்டிவ் வந்தாலுமே well I'm taking even powers, அந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அதனால தான் determinant of A 2m is always positive அப்படின்றனால we get determinant of adjoint A also positive.